அனைவருக்கும் வணக்கம். ஊழியர்களுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. அதாவது 21 லட்சம் ஊழியர்களுக்கு நிலுவை ஊதியம் பிப்ரவரி 21ஆம் தேதி வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, அது எந்தெந்த ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 21 லட்சம் ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் உள்ள மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட ஊழியர்களுக்கு 21 லட்சம் பேருக்கான நிலுவைச் சம்பள தொகையை பிப்ரவரி 21ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்துள்ளார். இந்த தொகை பார்த்தீங்கன்னா ஊழியர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களுக்கான நிலுவைத் தொகைகளை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி கொல்கத்தாவில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு 48 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் வெள்ளிக்கிழமை தொடங்கினார். இந்நிலையில் சனிக்கிழமை அதிரடியாக இவர் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் 21 லட்சம் ஊழியர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக மத்திய அரசு தராமல் வைத்துள்ள ஊதியத்தை மாநில அரசு வழங்கும். இந்த நிலுவைத் தொகை பிப்ரவரி 21ஆம் தேதிக்குள் ஊழியர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என தெரிவித்தார். இதனிடையே பயன்பாட்டு சான்றிதழ் தாமதமாக வழங்கப்பட்டது என்று தலைமை கணக்கு தணிக்கையகத்தின் அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி அவர்கள் அது குறித்து பிரதமர் மோடிக்கு கடிதமும் எழுதியுள்ளார். அதில் அவர் பிழையான அறிக்கை தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்கிவிடும் என்று மாநில அரசுக்கு எதிராக சிலர் தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்ள அதை பயன்படுத்த